அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனிய சிந்தனை தஃசீரிலிருந்து சூரா அல் அலா தொடர் வசனங்கள் 8 தொடக்கம் 13. தூதை சுமத்தலும் அதனை ஏற்போரும் மறுப்போரும். இவ்விரண்டாம் பகுதியின் முதலாம் வசனம் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடுத்து இன்னோர் உண்மையை சொல்கிறது. அது தூதை பெற்ற தூதருக்கான இன்னொரு செய்தியாக அமைகிறது. முதலாம் பகுதி பிரபஞ்சத்தில் இறைவனை கண்டு அவனது துதிபாட வேண்டும் என்றது. அத்தோடு இறை வழிகாட்டலை அப்பிரபஞ்ச ஒழுங்கின் ஒரு பகுதியாக காட்டி அவ்வழிகாட்டல் மனித உலகுக்கு கொடுக்கப்பட்டமையை விளக்கியது. இப்போது அந்த வழிகாட்டலை ஏற்ற தூதர் அதனை சுமந்து மக்களிடம் செல்லும் நிலை விளக்கப்படுகிறது. முதலில் தூதும் அதனை சுமத்தலும். வனு யஸ்ஸிருக்க லில் யுஸ்ரா, இலகு நிலையை உமக்கு நான் ஏற்படுத்தி தருகிறோம். இவ்வசனம் 2 கருத்துக்களை கொடுக்கிறது. இரண்டுமே மிக பொருத்தமானவையாகும். ஒன்று, இலகுத்தன்மை கொண்ட ஷரீஆவை இறை தூதருக்கு அல்லாஹ் ஆக்கி கொடுக்கிறான். இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த தூதை வாசிக்கும் யாரும் புரிந்து கொள்ளும் உண்மை இது. அதன் நம்பிக்கைகளை புரிந்து கொள்வது மிகவும் இலகுவானது. அறிவை திணறடித்து குழப்பும் எந்த ஓர் அம்சமும் அங்கு கிடையாது. மிகவும் எளிமையாக வாழ்வையும் இப்பிரபஞ்சத்தையும் அந்த நம்பிக்கைகள் விளக்கும். ஒன்று, அதன் வணக்க வழிபாடுகள் கடினமான கிரியைகள் சம்பிரதாயங்கள் அற்று மிகவும் எளிமையானவை, இலகுத்தன்மை கொண்டவை. 2, ஏனைய சட்டதிட்டங்களும் அவ்வாறானவையே. மனித நலன்கள், மனித ஆற்றல், சக்தி, மனித தேவைகள், நிர்பந்த நிலைகள் அனைத்தையும் கவனத்திற்கொண்டே அச்சட்டங்கள் அமைந்துள்ளன. அல் குர்ஆன் தெளிவாகவே இந்த உண்மைகளை பல இடங்களில் விளக்கியுள்ளது. உதாரணமாக சில வசனங்களை தருகிறோம். மார்க்கத்தில் எந்தவிதமான கஷ்டத்தையும் அவன் ஆக்கவில்லை. சூரா அல் ஹஜ் 22வது அத்தியாயம் 78வது வசனம். அல் குர்ஆனை விளங்கி உணர்வு பெற இலகுவாக ஆக்கியுள்ளோம். விளங்கி உணர்வு பெறுவோர் யாரும் உள்ளனரா? சூரா அல் கமர் 22வது வசனம். அல்லாஹ் எந்த ஆன்மாவின் மீதும் அதன் சக்திக்குட்பட்ட வகையில் அன்றி பொறுப்புகளை சுமத்துவதில்லை. சூரா அல் பக்கரா 2வது அத்தியாயம் 286வது வசனம். அல்லாஹ் உங்கள் மீது கஷ்டத்தை ஆக்க விரும்பவில்லை, உங்களை தூய்மைப்படுத்தவே விரும்புகிறான். சூரா அல் மாயிதா 5வது அத்தியாயம் 6வது வசனம். இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இக்கருத்தை தெளிவுற விளக்கியுள்ளார்கள். கீழே சில உதாரணங்கள் தரப்படுகின்றன. இந்த மார்க்கம் இலகுவானது. யார் அதனை கடுமைப்படுத்தினாலும் அது அவரை வென்றுவிடும். ஆதாரம் சஹீஹ் அல் ஜாமிஉல் சகீர். இலகுபடுத்துங்கள், கஷ்டப்படுத்தாதீர்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. 2, இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயல்பிலேயே இலகு எளிமை போக்கை கொண்டவர்களாக இருந்தார்கள். இலகு நிலையை உமக்கு நான் ஏற்படுத்தி தருகிறோம் என்ற வசனம் கொடுக்கும் இன்னொரு கருத்து இது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நடத்தையை கீழ்வருமாறு விவரித்தார்கள். இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 விடயங்களில் ஒன்றை தெரிவு செய்ய வேண்டி ஏற்பட்டால் பாவமாக இல்லாத பட்சத்தில் அவற்றில் இலகுவானதையே தெரிவு செய்வார்கள். பாவமாக இருந்தால் அதனை விட்டு தூரமாக இருப்பதில் மனிதர்களிலேயே அவர்கள்தான் முதன்மையாக இருப்பார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி, சஹீஹுல் முஸ்லிம். இக்கருத்தை விளக்குகின்ற இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வார்த்தை ஒன்றையும் கீழே தருகிறோம். வாங்கினாலும் விற்றாலும் கடனை திருப்பி பெற்றாலும் தாராள போக்குடன் நடந்து கொள்ளும் மனிதனுக்கு அல்லாஹ் கருணை புரிவானாக. ஆதாரம் சஹீஹுல் புகாரி. இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்வு முறை பற்றி இமாம் இப்னு அல் கையும் எழுதிய நூலில் அவர்களது உடை பற்றிய நீண்ட விளக்கத்தினூடே சொல்கிறார். உடையில் இறை தூதரின் போக்கு இலகுவாக கிடைப்பதை உடுப்பதாகும். கம்பளியால் ஆன உடை, பருத்தி ஆடை போன்ற எதனையும் அணிவார்கள். ஜுப்பா, சட்டையும் அரைக்கு கீழான உடையும் என பல வகையில் உடுப்பார்கள். உணவு பற்றி விவரிக்கும் போது இப்னு அல் கையும் எழுதுகிறார். உணவை பொறுத்தவரையில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பதை மறுக்க மாட்டார்கள், இல்லாததை வலிந்து தேட மாட்டார்கள்.
தன்னிடம் சமர்ப்பிக்கப்படும் நல்ல உணவுப் பொருட்கள் எதனையும் சாப்பிடுவார்கள். குறிப்பிட்டதோர் உணவுப் பொருள் மனதிற்கு பிடிக்காத போது அது தடை செய்யப்பட்டது என கூறாது சாப்பிடாது விட்டுவிடுவார்கள். எந்த உணவையும் அவர்கள் குறை கூறியது கிடையாது. விரும்பினால் சாப்பிடுவார்கள், இல்லாவிட்டால் விட்டுவிடுவார்கள். இவ்வாறு இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயல்பிலேயே இலகுத்தன்மையும் எளிமையும் கொண்டு வாழ்ந்தார்கள். அவர்கள் மீது சுமத்தப்பட்ட தூதும் அதே இலகுத்தன்மையை கொண்டமைந்திருந்தது. இவ்வாறு மக்களோடு உருவாடத்தக்க சாதக மனநிலையோடும் மக்கள் ஏற்றத்தக்க சமாதானமான கொள்கையோடும் மக்களை நோக்கி இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.